ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி 13 to 16 பகுதி 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பகுதி 1 பகுதி 2 பார்த்தாச்சு. இது பகுதி 3. அதே மாதிரி பகுதி 4 வருது. ஸோ அதனால் பகுதி 3 மிஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு, கேஎஸ்யூஎம் கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் திட்டத்தின் கீழ் நாட்டின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மையம் கேரளாவின் கொச்சியில் உள்ள டெக்னாலஜி இனோவேஷன் ஜோன் டிஐஇஜெட்டில் 1.8 லட்சம் கோடி சதுர பரப்பளவில் அமைந்துள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலே வந்துட்டு ரொம்ப பெரிய சுற்றுச்சூழல் மையம் வந்துட்டு கேரளாவில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? கேரளாவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி. அதுக்கடுத்து உமானியா ஆன் ஜெம் அப்படிங்கிறது, அதாவது வர்த்தக அமைச்சகத்தின் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் ஜிஇஎம் ஜெம் எனக்கூடிய பிரிவு பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் பல்வேறு தொழில்துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு நேரடியாக கைத்தறி பொருட்கள் மற்றும் கைத்தறி உபகரணங்களை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்டு தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? உமானியா ஆன் ஜிம். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்கள் வந்துட்டு சுய உதவி குழுக்கள் மூலம் பல்வேறு தொழில் துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு வந்துட்டு நேரடியாகவே கைத்தறி பொருட்கள் மற்றும் கைத்தறி உபகரணங்களை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்டு தொடங்கிய ஒரு திட்டம் தான் இது அப்படிங்கிறாங்க. உமானியா ஆன் ஜெம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு, தைவான் நாட்டிற்கு இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை விற்க முயல்வதை எதிர்க்கும் நாடு எது? சீனா. அதாவது நீர்மூழ்கி கப்பலினுடைய தொழில்நுட்பத்தை வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தைவான் நாட்டுக்கு வந்து வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஒரு நாடு. இந்தியாவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீன அரசாங்கம் வந்துட்டு அதை வந்து எதிர்க்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அண்டார்டிகா பனிப்பாறை 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 6 மடங்கு வேகமாக கரைவதாக ஆய்வில் தகவல். இந்தியாவில் ஜனவரி 15 71வது இந்திய இராணுவ தினம் அண்மையில் அனுசரிக்கப்பட்டது. சென்னையில் ரோடியோ என்று பெயரிடப்பட்ட டிராபிக் போலீஸ் ரோபோ போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய முதல் மாநிலம் என்ற பெருமையை பெற்ற இந்திய மாநிலம் எது? குஜராத். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. சரிங்களா? புனே ரசாயன ஆய்வக விஞ்ஞானிகள் நீரிழிவு நோயை கண்டறிய அலுமினிய மீட்டர்கள் சிறந்தது என்று கண்டறிந்துள்ளனர். அதுக்கடுத்து, ஜெர்மன் மனித உரிமைகள் விருதை வென்ற சீன வழக்கறிஞர் யார்? யூவென் சென் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் ஆண்டி முர்ரே. அதாவது 31 வயதான ஆண்டி முர்ரே 3 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவராவார். 1 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவராவார். மேலும் 2012, 2016 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் தொடரிலும் தங்கப்பதக்கத்தை வென்றவராவார். இவர் சமூக சேவைக்கான பிரிட்டன் அரசின் உயரிய விருதான OPE விருதையும் பெற்றவர். ஆண்டி முர்ரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்னிஸில் ரொம்ப பிரபலியமான ஒருத்தர். அவர் ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிட்டாரு. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவருடைய முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றார், எத்தனை முறை வந்து உலக சாம்பியன் பட்டம் வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து, சிபிஐ நுழையக்கூடாது. போன வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2018 ஆந்திராவும் மேற்கு வங்காளம் வந்து தன்னுடைய மாநிலத்தில் சிபிஐ நுழையணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு முன் அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து தற்சமயம் 3வது மாநிலமாக சத்தீஸ்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் அரசு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அண்மையில் விசாரணை என்ற பெயரில் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு நுழையும் சிபிஐ அதிகாரிகள் மாநில அரசிடம் முன்கூட்டியே தகவல் தெரிவித்து அரசின் ஒப்புதல் பெற வேண்டும் என்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அப்போ இவங்களும் என்ன சொல்கிறாங்க, சிபிஐ வந்துட்டு எங்கிட்ட வந்து ஒரு ஒப்புதல் பெறாமல் மாநிலத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் அண்மையில் வெளியிட்ட உலகின் காண வேண்டிய சிறந்த 52 இடங்களின் பட்டியலில் இந்தியாவின் எந்த நகரம் 2ஆம் இடம் பிடித்தது? ஹம்பி நகரம் கர்நாடகத்தில் இருக்குது. இது வந்து செகண்ட் இடம். ஃபர்ஸ்ட் இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டோ ரிக்கோ கரிபியன் தீவில் இருக்குது. அதுக்கடுத்து, முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பெயரில்
புதிய மாவட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது? ஊபியின் ஆக்ரா 2ஆக பிரிக்கப்பட உள்ளது. இது ஊபியின் 76வது மாவட்டமாக உள்ளது. இந்த மாவட்டம் 1250 சதுர கிலோமீட்டராக உள்ளது. சரிங்களா? இதுக்கு வந்து ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு தான் இந்த மாவட்டத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. பல நெடுமாறன் 2018ஆம் ஆண்டிற்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்படும் என்று பல நெடுமாறனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டுக்கான காமராஜருடைய விருது வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த காமராஜர் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தேர்வாயிருக்காரு. அதுக்கடுத்து பாரதியார் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா சுகுமாரன் அப்படிங்கிறவருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் விருது கவிஞர் தியாகுன்னு போட்டாங்க, தியாரு. ஓகேங்களா? திருவிக விருது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கு கணேசன் என்பவருக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து தனது சொத்துக்களை விற்று முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னி குயிக்கின் எத்தனையாவது பிறந்தநாள் அண்மையில் கொண்டாடப்பட்டது? 178வது பிறந்தநாள். நெக்ஸ்ட்டு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு உள்ள 6 விமான நிலையங்களும் அதிநவீனமயமாகின்றன. மேலும் 6 இடங்களில் விமான நிலையங்கள் அமைக்க மாவட்டங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைக்கும் திட்டமான உதான் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 விமான நிலையம் பெஸ்ட்டாக வச்சுருக்குறாங்க. ரீசெண்டாக இன்னொரு 6 வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அது எந்த திட்டத்தின் மூலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதான் திட்டம். நெக்ஸ்ட்டு ரயில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் இந்தியன் ரயில்வே புது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலம் ரயிலின் வருகை குறித்து பயணிகள் அறிந்து கொள்ள 73 49 38 91 04 என்ற மொபைல் எண்ணை அறிமுகம் செய்துள்ளது. நெக்ஸ்ட்டு மத்திய அரசு மீண்டும் கொண்டு வந்த முத்தலாக் தடை அவசர சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த தேதி என்ன? 3/1/2019. காமன்வெல்த் தீர்ப்பாயத்தின் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி A.K. சிக்ரியை மத்திய அரசு பரிந்துரைத்த நிலையில் மத்திய அரசின் பரிந்துரையை A.K. சிக்ரி ஏற்க மறுத்துள்ளார். அறுவை சிகிச்சையின் தந்தை சிசுருதாவின் மருத்துவ ஆவணத்தை உண்மை என்று கொலம்பியா மருத்துவ பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய எல்லைப் பகுதியில் லடாக்கில் உலகின் மிகப்பெரிய சோலார் திட்டத்தை விரைவில் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 மெகாவாட் மின்திறன் கொண்ட சோலார் திட்டமாகும். மேலும் கார்கிலில் 2500 மெகாவாட் மின்திறன் கொண்ட சோலார் திட்டத்தை வரும் 2023இல் அமைக்க திட்டமிட்டுள்ளது. தற்போது சீனாவில் டெங்கர் பாலைவன சோலார் பூங்காவே உலகின் மிகப்பெரிய சோலார் மின் உற்பத்தி திட்டமாகும். அதனை இந்தியா முந்த உள்ளது. அகில இந்திய மகப்பேற்றியல் மற்றும் பெண் பாலுறுப்பியல் மருத்துவர்களின் 62வது மாநாடு அண்மையில் பெங்களூரில் நடைபெற்றது. இதில் 1078 மீட்டர் நீளத்தில் கர்ப்பப்பை வடிவில் சானிட்டரி நாப்கின்கள் அமைத்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். அண்மையில் சீனாவின் நிலவின் இருண்ட பகுதிக்கு அனுப்பப்பட்ட 3 விண்கலத்தில் எது அங்கு நடக்கக்கூடிய செய்திகளை தொடர் நேரலை செய்து வருகின்றது? கியூகோ விண்கலம். சரிங்களா? மொத்தம் வந்து 3 விண்கலம் சேஞ்ச் 4 மிஷின் சொல்லக்கூடிய அது ஒன்று, அதுக்கப்புறம் யாட்-2 2, கியூகோ 3. இது 3 ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்கு. ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நேரலை செய்யக்கூடிய ஒரு மிஷின் வந்துட்டு பார்த்திங்கன்னா கியூகோ தான், கியூகோ விண்கலம். ஓகேங்களா? அது சீனாவால் அண்மையில் அனுப்பப்பட்ட நிலவின் மறுபக்க ஆய்வுக்கலன் சாங்கி 4 மூலம் கொண்டு செல்லப்பட்ட உருளைக்கிழங்கு, பருத்தி விதை மற்றும் பட்டுப்பூச்சி முட்டை ஆகியவற்றில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருத்தி விதை வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஓகேங்களா? அதுக்கடுத்து பூமியிலிருந்து பார்த்தால் தெரியாத நிலவினுடைய பின்பகுதியினை 360 டிகிரி கோண படத்தை சீனாவின் சாங்கி 4 விண்கலம் முதல் முறையாக பூமிக்கு அனுப்பியுள்ளது. மேலும் நிலவில் இரவு நேரத்தின் போது நிலவும் குளிர்நிலையை சீன ஆய்வுக்களம் வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மெஸ்ஸி ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா லீக்கில் விளையாடி வருகின்றார். இதில் பார்சிலோனா அணிக்காக எய்பர் அணிக்கு எதிராக விளையாடிய போட்டியில் தனது 400வது கோலை பதிவு செய்தார். எய்பர் அணிக்காகன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. ஆனால் எய்பர் அணி வந்து ஆப்போசிட் டீமு. பார்சிலோனா அணியை சேர்ந்தவர் தான் மெஸ்ஸி. ஓகேங்களா?
இது போன்ற நடப்பு நிலை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜாயின் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.